அனைவருக்கும் வணக்கம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக ஆரியமாலா அம்மா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் கூட, கோடான கோடி நன்றிகள். இந்த தளத்திற்கு வந்து மீண்டும் மீண்டும் எங்களுக்கு ஸ்பெஷல் சைல்டை பற்றி நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு ஒரு பெரிய நன்றிகள், கோடான கோடி நன்றிகள். ஸோ நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. திரும்பவும் உங்களை வந்துட்டு வரவேற்பதில் நாங்கள் இந்த தளத்திற்கு மகிழ்ச்சி கொள்கிறோம். நன்றி, வாழ்க வளமுடன். நீங்கள் உங்களுடைய ஸ்பீச் ஆரம்பிச்சுக்கலாம். நன்றிங்கம்மா. வணக்கம். ஆரியமாலா என்னோட பேரு. நான் மதுரையில் ஜெயின் சிறப்பு பள்ளியோட தாளாளர். 7 வருஷமா நான் பள்ளி நடத்திட்டு இருக்கிறேன். ஒரு சிறப்பு குழந்தையோட அம்மா. அதனாலேயே வந்து இந்த அவேர்னஸ் கொடுக்கறது என்னோட முக்கிய கடமையா நான் கருதுறேன். அம்மா சொன்னாங்க, சங்கீதா அம்மா சொன்னாங்க, திரும்ப திரும்ப வந்து நீங்க பேசுறது ரொம்ப சந்தோஷம். அவேர்னஸ் கொடுக்க வேண்டியது கட்டாயம் வருதுங்களா? இப்போ ஓகேங்கம்மா, கொஞ்சம் கட் ஆயிடுச்சுங்கம்மா, இப்போ வருதுங்கம்மா. ஓகேங்கம்மா, ஓகே, ரொம்ப நன்றி. இப்போ நம்மளோட செக்ஷனுக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிறப்பு குழந்தைகள் பற்றி. மல்டிபிள் டிசபிலிட்டி, அதாவது நம்ம சொல்லுவோம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஊனம் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு டிசபிலிட்டியில இருந்து தொடர்ச்சியா இன்னொரு டிசபிலிட்டியும் சேர்ந்து பாதிப்பு தன்மை இருக்கிறது தான் நம்ம அதை சொல்லுவோம். இப்போ ஒரு ஆட்டிசம் குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு ஊனம் இருக்கிறது. ஒரு காது கேட்காத ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு ஊனம் சேர்ந்து இருக்கிறது. இதுதான் மல்டிபிள் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லி டிசபிலிட்டி சட்டத்துல வந்து வரையறை பண்ணியிருக்காங்க. இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ஊனத்தை பத்தி ஏன் நம்ம வந்து விழிப்புணர்வு நம்ம இப்ப கொடுக்க போறோம் அப்படின்னா, இது ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலை. ஒன்றுக்கு மேற்பட்ட ஊனம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஊனம் அப்படிங்கிறது, ஒரு டிசபிலிட்டியே நம்மளால வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப நம்மளுக்கு சிரமமான சூழ்நிலை. அந்த குழந்தைங்களை வாழ்நாள் பூரா பராமரிக்கிறது ரொம்ப சிரமமான சூழ்நிலை. அப்ப அது ஒன்றுக்கு மேற்பட்ட ஊனமாகும் போது நமக்கு இன்னும் கடினமான சூழ்நிலை வந்து உருவாகுது. அதுலயும் குறிப்பா ஆட்டிசம் மற்றும் இன்னொரு வகை ஊனம் அப்படிங்கும் போது நம்மளோட சூழ்நிலை வந்து ரொம்ப கடினமா அறியப்படுது. எல்லா பெற்றோர்களாலையும் அது வந்து எங்க பெற்றோர்கள்லாம் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானுமே ஒரு 4-5 குழந்தைங்கள் வரைக்கும் நானுமே பார்த்திருக்கேன். அப்ப அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட ஊனம் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான சூழ்நிலை. அப்ப அதை பத்தி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போதே இந்த குறைபாடெல்லாம் இருக்குமா, இல்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நமக்கு தெரிய வருதா? இதை பத்தி நம்ம இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம ஆட்டிசம் பத்தி ஏற்கனவே பார்த்திருக்கோம். சின்ன ஒரு அதுல ஒரு ரிவைண்ட். அதாவது ஆட்டிசம் அப்படின்னா புற உலக சிந்தனையற்ற நிலை. இப்போ நம்மெல்லாம் வந்து சுத்தி இருக்கிற உலகத்துல என்ன நடக்குது எல்லாமே நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். நம்மகிட்ட யார் பேசுறாங்க, நம்மளை யார் பாக்குறாங்க, நம்மளை யார் தொடுறாங்க, நம்மளை யார் கூப்பிடுறாங்க, எல்லாமே நமக்கு தெரியும். இந்த விஷயம்லாம் வந்து உடனே உணர தெரியாம புற உலகத்துல என்ன நடக்குது, என்ன சத்தம் கேக்குது, என்ன மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது, தனக்கு பொருந்துமா பொருந்தா, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை வந்து அறிய முடியாம இந்த புற உலகத்தை பத்தி எந்த சிந்தனையுமே இல்லாம இருப்பாங்க ஆட்டிசம் குழந்தைங்க. அவங்களுக்கு பெற்றோர்கள் கூட அவ்வளவு தூரத்துக்கு இவங்கதான் தன்னோட பெற்றோர்கள், இவங்க மேல நம்ம இவ்வளவு அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி உணர்வுகள் கூட நிறைய குழந்தைகளுக்கு குறைவுதான். அடிப்படையிலே அவங்க ஒரு சில கடினமான சூழ்நிலைகளோட தான் வாழ்றாங்க. இப்போ பெரும்பாலும் ஆட்டிசம் குழந்தைங்க வந்து பிறவிலேயே ஆட்டிசம் அப்படிங்கிற பெரும்பாலான பிள்ளைங்க கிடையாது. ஏன்னா 2 வயசுக்கு மேலதான் ஆட்டிசம் குழந்தைங்க அறியப்படுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்களோட மைல் ஸ்டோன்ஸ் எல்லாமே நார்மலா இருக்கும். அதாவது வளர்ச்சி படிநிலைகள்னு சொல்றோம் இல்லையா. ஒரு குழந்தைக்கு கழுத்து நிக்கிறது, தவழ்றது, நடக்கிறது, உட்கார்றது, தவழ்றது, நடக்கிறது,
அப்புறம் ஓடுறது, அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது பேப்லிங் சவுண்ட்ஸ் இந்த மாதிரி லாங்குவேஜ்ல, இது எல்லாமே அவங்களுக்கு ஓரளவுக்கு மைல் ஸ்டோன்ஸ் எல்லாமே நார்மலா இருக்கும். அப்ப நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அந்த குழந்தை ஆட்டிசமா இருக்காங்கன்ட்டு. ஒரு 1.5 வயசு 1.25 வயசு ஆகும்போது என்ன ஆவாங்கன்னா, திடீர்னு விளையாட மாட்டாங்க நம்ம கூட. பேசுறத குறைச்சிருவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதையுமே பேசுறத குறைச்சிருவாங்க. கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டாங்க. மற்ற குழந்தைகளோட கலந்து விளையாட மாட்டாங்க. தனியா தனியா போய் விளையாடுவாங்க. பொருத்தமில்லாத பொருட்களை வச்சுட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. இப்ப இதை வச்சுதான் நம்ம வந்து பேசிக் சிம்டம்ஸ் வச்சு ஆட்டிசம் அப்படின்னு சொல்லி நம்ம வரையறை பண்றோம் அந்நேரம். ஒரு 1.25 வயசுல இருந்து 2 வயசுக்குள்ள. அப்போ அதற்கு அடுத்து வர பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா, பேசிக்காவே ஒரு 2-3 பிரச்சனைகள் அவங்களுக்கு அடிப்படையில இருந்துகிட்டு இருக்கு. பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ், அதாவது பொருத்தமற்ற நடத்தைகள், அதாவது பிரச்சனைக்குரிய நடத்தைகள்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பாங்க எதையாவது. அப்ப அந்த பிரச்சனைக்குரிய நடத்தைகள்னாலேயே அவங்களோட முன்னேற்றம் வந்து தடைபடும். அடுத்து சென்சரி இஷ்யூஸ், அதாவது புலன் உணர்வு சார்ந்த பிரச்சனைகள். புலன் உணர்வு சம்பந்தப்பட்டு அவங்களுக்கு ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு. அப்ப அந்த பிரச்சனைகளையும் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. அடுத்து லாங்குவேஜ் டிலேடு, பேசுறது புரிஞ்சுக்கிறது ரெண்டுமே அவங்களுக்கு வந்து கடினமான ஒரு சூழ்நிலையா தான் இருக்கும். அவங்களுக்கு அதுல பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் அந்த டைம்ல இருக்காது. 2.5 வயசு இருக்கும்போது அவங்க அவ்வளவா பேசிக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க, இல்ல அது கூட இருக்காது. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது இதுவே அடிப்படையில ஆட்டிசம் சிம்டம்ஸ், இதோட இன்னொரு ஊனம் அப்படிங்கும்போது அவங்களோட நிலைமை இன்னும் கடினமா ஆகுது. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ அதர் டிசபிலிட்டி அப்படின்னா நம்ம என்னென்ன அதுல பார்க்க போறோம் அப்படின்னா, விஐ விஷுவல் இம்பேர்டு, கண் தெரியாத குறைபாடு. அடுத்து ஹெச்ஐ காது கேளாமை. அதுக்கடுத்து மூளை முடக்குவாதம், செரிப்ரல் பால்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து மூளை முடக்குவாதம், இயக்க நிலை குறைபாடு. அடுத்து அதீத துருதுருப்பு பிளஸ் ஆட்டிசம். அடுத்து லேர்னிங் டிசபிலிட்டி வித் ஆட்டிசம். இந்த நம்ம 5 வகையான பல்வகை ஊனம் இது வந்து நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம முதல்ல இதுல நான் அதாவது கன்க்ளூஷன்ங்கிற வார்த்தையை வந்து நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லிடுறேன். எதனாலனா, என்னடா இவங்க எப்ப பார்த்தாலும் பிரச்சனையை பத்தியே பேசிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு இது வந்து வந்துடும் அப்படின்னு எனக்கே தோணுச்சு. நான் இத நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது என்னன்னா, சிறப்பு குழந்தைகள்னாலே ஒரு ரொம்ப வளர்க்கறது கஷ்டம், அவங்கள அடுத்த நிலைமைக்கு கொண்டு போறது ரொம்ப சிரமம் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வந்து சமூகத்துல பரவலாதான் போயிட்டு இருக்கு. இப்ப அவங்களுக்கு நிறைய நமக்கு பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கும், நிறைய கவனிப்பு தேவைப்படும். இந்த மாதிரிதான் எல்லாரோட இதுவும் போயிட்டு இருக்குது. ஆனா சிறப்பு குழந்தைகளோட நிலையில இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர்களுக்குன்னு இருக்கிற வாழ்வாதாரம் என்ன, அவங்களுக்கு மிக மிக குறைவான குழந்தைகளுக்கு மிக மிக குறைவான எக்ஸ்பெக்டேஷன் தான். அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்மளோட அன்பு, நம்மளோட கவனிப்பு, ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை, உணவு, உடை, இருப்பிடம், இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச அந்த குழந்தைங்களோட தேவையா இருக்குது. முக்கியமா அதுல முதல் நிலையில இருப்பது அன்பு, அடுத்து உணவு. அப்போ நம்ம நம்ம என்ன என்னோட ஒரு அம்மாவா நான் இருந்து என்ன சொல்வேன் அப்படின்னா, ஒரு அந்த சிறப்பு குழந்தையோட நிலையில இருந்து நம்ம ஒரு அம்மாவோ அப்பாவோ இல்ல குடும்பத்துல இருக்கிறவங்களோ சுத்தி இருக்கிறவங்களோ பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு நம்ம நிறையவே அன்பு செலுத்தலாம், நல்லாவே நம்ம கவனிச்சுக்கிடலாம். ஏன்னா நம்மளை போல அவங்க சாதாரண வாழ்க்கையெல்லாம் வந்து வாழ போறது இல்லை. அவங்களுக்கு படிப்பு, சமூகத்துல எல்லாரையும் போல வேலை, பதவி, திருமணம், குழந்தை, பொறுப்பு, இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம், இதை தாராளமாவே வழங்கலாம் நம்ம குழந்தைகளுக்கு. அன்பும், அவங்களுக்கு தேவையான கவனிப்பும், உணவு. அடுத்து அக்செப்டன்ஸ், நல்லா சந்தோஷமா அந்த குழந்தைகளை வந்து பாத்துக்கிடலாம். ஏன்னா எல்லாருக்கும் வந்து வாழ்நாள் பூரா ஒரு தன்னோட குழந்தைய வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா ஒரு வயசுக்கு மேல பார்த்தா எல்லா குழந்தைகளுமே அம்மா விட்டு பிரிஞ்சிடறாங்க, அப்பா விட்டு பிரிஞ்சிருவாங்க, தங்கச்சி விட்டு பிரிஞ்சிருவாங்க. ஆனா சிறப்பு குழந்தைகள் மட்டும்தான் எல்லாரோடையும் அதே பிறந்த அதே வீட்டுல வாழ்றாங்க. அப்ப அவங்கள நம்ம நல்லபடியா சந்தோஷமாவே ஏத்துக்கலாம்.
அடுத்து அவங்களுக்கு தேவையான ஒரு நல்ல சூழ்நிலை, முறையான தொடர் பயிற்சி, அவங்களோட நிலையில சிறிதளவு முன்னேற்றம் ஏற்படுறதுக்காக வேண்டியாவது நம்ம வந்து ஒரு தொடர் பயிற்சியை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நம்மளால இயன்ற அளவு அவங்கள ஒரு சுமையா நினைக்காம இதை செஞ்சாலே போதும். எனக்கு தெரிஞ்சு நிறைய குழந்தைகளுக்கு வந்து ஒரு படிப்படியான முன்னேற்றம் வந்துகிட்டே தான் இருக்கும். இது எவ்வளவுதான் கடினமான சூழ்நிலையாவே இருந்தாலும் நம்ம அதை எதிர்கொள்றதுக்கு நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி, இந்த மாதிரியான அக்செப்டன்ஸ், அவங்கள அன்போட கவனிக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது ஒரு படிப்படியான முன்னேற்றம் வந்து கண்டிப்பா வரும். வெறும் பிரச்சனைகளை மட்டுமே போக்கஸ் பண்ணாம இந்த மாதிரியான நல்ல விஷயங்களையும் நம்ம செய்யும் போது அவங்க வாழ்நாள் பூரா எங்களுக்கு சுமை அப்படிங்கிற இதோ அந்த வார்த்தையை அழிச்சிட்டு இத நம்ம கண்டிப்பா என்ன சொல்றது ஃபாலோ பண்ணலாம். எனக்கு இது வந்து ஒரு அம்மாவா என்னோட ஒரு அட்வைஸ், ஒரு ஸ்கூல் நிர்வாகியாவும் என்னோட ஒரு அட்வைஸ். சரிங்களா? இதை கேட்கிறவங்களுக்கு. அடுத்து இப்ப நம்ம முதல்ல பார்க்க போறது ஆட்டிசம் வித் செரிப்ரல் பால்சி. என்னோட குழந்தை. ஏன்னா இது என்னோட லைஃப். நான் இந்த லைஃப் கடந்துதான் நான் வந்திருக்கேன். இப்போ ஒரு செரிப்ரல் பால்சி, மூளை முடக்குவாதம் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு ஆட்டிசம் இருந்தா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரும் அப்படிங்கறத பத்தி நான் சொல்றேன். இப்போ மூளை முடக்குவாதம் மட்டும் இருக்கிற குழந்தைக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா பிசியோதெரப்பி. இப்போ அவங்களுக்கு வந்து பிசியோதெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுப்பாங்க. சிறப்பு கல்வி கொடுத்துட்டு அந்த இயன்முறை பயிற்சியும் கொடுக்கும்போது அவங்களுக்கு படிப்படியா முன்னேற்றம் வந்துகிட்டே இருக்கும். அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க. மூளை முடக்காத குழந்தைகள் வந்து இயக்க நிலை குறைபாடு மட்டும்தான் இருக்குமே ஒழிய நடக்கிறது, தவழ்றது இந்த மாதிரி தான் அவங்களுக்கு குறைபாடு இருக்கும். அதை தவிர்த்து அவங்க கொஞ்சம் பேச முடியும், நம்ம சொல்றதை அவங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி மூளை முடக்காத குழந்தைகள் வந்து இருப்பாங்க. ஆனால் ஆட்டிசம் சேர்ந்து இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஆட்டிசத்தோட ஃபீச்சர்ஸ் பார்த்துருக்கோம். அவங்களுக்கு லாங்குவேஜ் டிலேட் இருக்கும், சென்சரி இஷ்யூஸ் இருக்கும், பிஹேவியர் ப்ராப்ளம் இருக்கும். இதோட அவங்களுக்கு பேசிக் சிம்டம்ஸ்னே ஒரு லிஸ்ட் இருக்கு. தனியா பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்ப மாட்டாங்க, யாரு கூட விளையாட மாட்டாங்க, கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு நடக்க முடியாத குழந்தைக்கு இதுவும் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைய முன்னேற்ற முடியுமா? இப்போ ஒரு பிசியோதெரபிஸ்ட் சொல்றாங்க, காலை முன்னாடி எடுத்து வை, நான் கையில கொடுத்துருக்கிற பந்தை வாங்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைக்கு புரியுமா? புரியாது. அப்ப என்ன நடக்கும்? அந்த இடத்துல அவனுக்கு அந்த இயன்முறை சிகிச்சை செய்யும் போது தடைப்படும். சிறப்பு கல்வியில பேசிக்கா நம்ம என்ன சொல்லித்தரோம்? முக்கியமா அவனோட அன்றாட வாழ்க்கை கல்வி, வாழ்க்கை திறன்கள், முக்கியமா டாய்லெட் ஸ்கில், சாப்பிடுறது, குளிக்கிறது, பல் தேய்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கற்றுத்தரும் போது முதல்ல கற்றுத்தர வேண்டியது டாய்லெட் ஸ்கில், அப்புறம் சாப்பாடு, அப்புறம் தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கற்றுத்தருவோம். இப்ப இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு புரிந்து கொள்ளும் தன்மை வந்து டெவலப் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டா ஆட்டிசம் இருக்கிறதுனால அதுவும் கடினமான சூழ்நிலை. அவனுக்கு ஆல்ரெடி கையிலையும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இப்ப எல்லா செரிப்ரல் பால்சி குழந்தைகளுக்கும் வந்து ஒரு டம்ளரை உடனே பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. கஷ்டப்பட்டு பிடிக்கிற குழந்தைங்க இருப்பாங்க. ஏன்னா அப்பர் லிம்ப், லோயர் லிம்ப், ரெண்டு லிம்பும் பிரச்சனையானவங்க இருக்காங்க, லோயர் லிம்ப் மட்டும் பிரச்சனையானவங்க இருப்பாங்க. இப்ப ரெண்டு கையும் நல்லா இருக்க குழந்தைங்களும் இருக்காங்க. அவங்களால டம்ளர் பிடிக்க முடியும், தண்ணி குடிக்க முடியும். ஆனா கால் மட்டும் பிரச்சனையான பிள்ளைங்களும் இருக்காங்க. நாலுமே, அதாவது அப்பர் லிம்ப், லோயர் லிம்ப் போருமே பிரச்சனையான குழந்தைங்களும் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு இன்னமும் பயிற்சி கொடுக்கும் போது அந்த தெரபிஸ்டுக்கும் கஷ்டம், பேரண்ட்ஸுக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற நிலைமை வந்து கடினமான சூழ்நிலை ஆயிடும். அதுக்கு இந்த மாதிரி அடிப்படை அவனோட அன்றாட வாழ்க்கை திறனை வந்து நீங்க கற்பிக்கிறதும் அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். ஒவ்வொரு ஸ்கில்லையும் நம்ம ரொம்ப லாங் டைமா கற்பிக்கணும். அதாவது இப்போ நார்மலா ஒரு ஸ்கில்ல சொல்லி கொடுத்துறோம் நீங்க, அதை வந்து இவங்களுக்கு 6 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். ஏன்னா புரிந்து கொள்ற திறன் இல்லையில. இப்ப டம்ளரை எடு, இது பாத்ரூம், இங்கதான் போகணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அவங்களுக்கு அந்த பாத்ரூம்ங்கிறத புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இந்த மாதிரி ஏன்னா எல்லா விஷயங்களும் சேர்ந்து அவங்களுக்கு பிரச்சனைக்குரியதா ஆகுறதுனால, மொபைலிட்டியும் சேர்ந்துக்கிறதுனால இந்த குழந்தைங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தடைப்படுது.
இன்னொன்னு இப்போ புலனுணர்வு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு சத்தம்னா பிடிக்காது, காதை மூடிக்கிடுவாங்க. அது மாதிரி ஒரு கூட்டமான இடம்னா பிடிக்காது அந்த குழந்தைகளுக்கு. இப்படி இருக்கும் எமோஷன்ஸ்லாம் நிறைய என்ன சொல்றது, அலறது, கோவப்படுறது இதெல்லாம் பண்ணும்போது செரிப்ரல் பால்சி குழந்தைங்களுக்கு திருப்பி திருப்பி டைட்டன் அதிகமாயிரும். இப்ப ஸ்பாஸ்டிக் சிபி இருக்காங்கன்னு வைங்க, அந்த பிள்ளை வந்து ஸ்பாஸ்டிக் சிபி அப்படின்னா அதிகப்படியா மசில் வந்து டைட்டா ரொம்ப சிரிக்கிறது, பிஹேவியர் ப்ராப்ளம், பிஹேவியர் ப்ராப்ளம் இருக்குன்னு வைங்க அந்த ஆட்டிசம் பிள்ளைக்கு, அப்படி உடம்பு மறுபடியும் டைட் ஆயிரும். இவங்க தெரப்பி பண்ணி அந்த டைட்னஸ் எல்லாம் குறைச்சு வச்சிருப்பாங்க, திருப்பி ரொம்ப டைட் ஆயிரும். அடம் பிடிச்சு அலம்போதும் திருப்பி மறுபடியும் டைட் ஆயிரும். அதே மாதிரி இப்போ இந்த திருப்பி திருப்பி நம்ம பிசியோதெரப்பி பண்றது வந்து பேக்ல போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களோட சென்சரி பிரச்சனைகள்னால. இப்ப என் பையனுக்கு பாத்தீங்கன்னா அவனுக்கு டபுள் சிட்டிங் உட்காரது ரொம்ப பிடிக்கும். டபுள் சிட்டிங்ல உட்காந்து குதிச்சுக்கிட்டே இருப்பான். ஆக்சுவலா தெரபிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, டபுள் சிட்டிங் உட்காரக்கூடாது குழந்தைங்க, அப்படி காலம் அடிச்சு உட்காரும் போது ரொம்ப டைட்னஸ் அதிகமா இருப்பாங்க. ஆனா அவனுக்கு ரிசப்டிவ் கம்மி, எக்ஸ்பிரசிவ் கம்மி. அவன் என்ன, அவனுக்கு வந்து அப்படி உட்காந்து குதிக்கிறதுல வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். பிஹேவியர் ப்ராப்ளம்ல அது ஒண்ணு அவனுக்கு. அப்ப என்னால அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நான் போய் நீ வந்து சமணம் போட்டு உட்காரு, காலை எடு, நேரா உட்காரு அப்படின்னு சொன்னாலும் அவனுக்கு வந்து புரியாது. அப்போ திருப்பி அவனோட நம்ம கொடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பேக்ல போயிருது. இது வந்து செரிப்ரல் பால்சி வித் ஆட்டிசம் குழந்தைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள். இப்போ அன்றாட வாழ்க்கை திறன் மட்டும் இல்ல, இதுக்கு அடுத்த நிலைக்கு போறது இதோட கடினமான சூழ்நிலை. ஏதாவது பேசிக்லயே அடி வாங்கிருது, மொபைலிட்டி, ஏடிஎல் ஸ்கில்ஸ்லயே அடி வாங்கிருது இவங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இவங்களுக்கு படிப்பு, அடுத்த கட்டத்துக்கு போறதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கணும் இவங்களை பத்தி. பெரும்பாலும் செரிப்ரல் பால்சி குழந்தைங்களுக்கு மெல்றது, முழுங்குறது அதுலயும் பிரச்சனை இருக்கும். இப்ப அவங்களுக்கு அதையும் நம்ம வந்து கத்து கொடுக்கணும், அதுக்கும் எக்ஸசைஸ் பண்ணணும், எல்லாம் செய்யணும். அந்த இது வந்துருச்சுனாலே அவங்களுக்கு லாங்குவேஜ் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும், இல்ல அல்லது இல்லாம இருக்கும். செரிப்ரல் பால்சி வித் ஆட்டிசம் குழந்தைகளுக்கு இதுல எல்லாத்துலயுமே ரொம்ப டாமினேட் பண்றது சென்சரி இஷ்யூஸும் அண்டு பிஹேவியர் ப்ராப்ளம்ஸும் லாங்குவேஜ் டிலேடும். இந்த மூணுமே சேர்ந்து இயக்கம் குறைபாடும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த குழந்தைங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் அவங்களுக்கு வரும். இப்போ என்னோட குழந்தைக்கு நான் 4 வயசுல ஸ்டார்ட் பண்ணேன் அவனோட தெரப்பி, 3.5 வயசுல ஸ்டார்ட் பண்ணேன். அவன் நடக்கிறதுக்கு வந்து 10 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு. அப்ப எவ்வளவு ரொம்ப மெதுவான முன்னேற்றம். அதற்கு அடுத்துதான் அவருக்கு வந்து ரிசப்டிவ் டெவலப் ஆச்சு. நான் டாய்லர் ஸ்கில் எல்லாமே நான் அதுக்கப்புறம் தான் கொண்டு வர முடிஞ்சது. அவருக்கு நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஓரளவு டாய்லர் ஸ்கில்ல வந்து நம்ம தொடவே முடியும். மற்றபடி சாப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ட்ரெயின் பண்ண முடியும். கைகள் ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இது எல்லாமே ஒரு சிறப்பு ஆசிரியர், எண்முறை பயிற்சியாளர், இவங்க 2 பேரோட உதவியோட நம்ம செய்யும் போது முன்னேற்றம் வராது அப்படிங்கிறது இல்ல, கண்டிப்பா வரும். ஆனா தொடர் பயிற்சி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தொடர் பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஹெச்ஐ வித் ஆட்டிசம், அதாவது காது கேளாமை மற்றும் ஆட்டிச குறைபாடு. இப்ப நம்ம இந்த நார்மல் உலகத்துல நம்மளோட ரெக்ரியேஷன் வந்து என்னவா இருக்கு? நம்ம பாட்டு கேட்கிறோம், டிவி பார்க்கிறோம். முக்கியமான ரெக்ரியேஷன் வந்து டிவி, பாட்டு கேட்கறது. அதுதான் வெளி உலகத்துல நம்ம தொடர்பு கொள்றது, மத்தவங்க கிட்ட பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளோட ரெக்ரியேஷன்ல முதலிடம் வைக்குது பொழுதுபோக்கு அப்படிங்கறதுல. ஆனா இதுல பேசிக்லயே அடி வாங்கிருது காது கேளாத குழந்தைகளுக்கு. அவங்களால ஒரு டிவி பார்க்கவோ பாட்டு கேட்கவோ இந்த மாதிரி சூழ்நிலை வந்து கிடையவே கிடையாது. அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் காது கேட்கிற குழந்தையா ஒரு சிலருக்கு இருக்காங்க. அது அவங்களோட என்ன சொல்றது, அந்த இஎன்டி டாக்டர்ஸ் வச்சு நம்ம செக் பண்ணும் போது அது தெரியும். ஆனா அது எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்குது அப்படிங்கறது வந்து ஆட்டிசத்துல போய் அடியாயிருது. இப்போ ஆட்டிசம் குறைபாடு ஆல்ரெடி நமக்கு தெரியும், அவங்களுக்கு லாங்குவேஜ் குறைபாடு இருக்கு, இது எல்லாமே வரிசையா இருக்கும் போது இந்த காது கேளாமையும் சேரும் போது கண்டிப்பா அவங்களுக்கு லாங்குவேஜ்ங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா காது கேளாமை வரும்போதே பேசுற திறனும் அவங்களுக்கு குறைஞ்சிடும்.
ஏன்னா நீங்க கேட்டுதானே நம்ம பேசுறோம் முதல்ல. இப்ப எல்லாருக்குமே எப்படி பேச்சு வருது நமக்கு? நம்ம காதுல வாங்கினது தானே நம்ம பேசுவோம் குழந்தையா இருக்கும்போது. அம்மா சொல்லு, அப்பா சொல்லு அப்படின்னு. அப்ப கேட்கறதுலயே பிரச்சனை வந்தும்போது அவங்க பேசுறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிருக்கும். ஒரு ஒரு சில இதுலயே வந்து மைல்டு மாட்ரேட் சிவியர் அப்படி இருக்காங்க. இப்ப எப்படி சிபில வந்து மைல்டு மாட்ரேட் சிவியர் ப்ரொஃபவுண்ட் இருக்காங்களோ அதே மாதிரி இதுலயுமே மைல்டு மாட்ரேட் சிவியர் ப்ரொஃபவுண்ட் இருப்பாங்க. கொஞ்சம் காது கேட்கிற குழந்தைகள், கொஞ்சம் ஆட்டிசம் குறைபாடு மட்டும் இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம ஓரளவுக்கு நம்மளால மேனேஜ் பண்ணிக்க முடியும். வெளி இடங்களுக்கு அழைச்சிட்டு போக முடியும் அவங்கள. அதாவது விஷுவல் மூலமா அவங்கள ரெக்ரியேஷனை நம்ம ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்ணி என்டர்டைன்மெண்ட்டோ அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கோ ஏதோ ஒண்ணு செய்ய முடியும். ஹெச்ஐ இருக்கிற குழந்தைங்களுக்கு, காது கேளாது குறைபாடு இருக்கிற குழந்தைங்களுக்கு. ஆனா முழு காது கேளாமை இருக்கிற மற்றும் ஆட்டிசம் குறைபாடு இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்மளால ரெக்ரியேஷனே கொண்டு போக முடியாது. அவங்களுக்கு இதனால நிறைய மன அழுத்தம், கோபம் இதெல்லாம் நிறைய வரும். எல்லார் மேலேயும் அவங்க கோபத்தை காமிப்பாங்க. வீட்டுல சிப்ளிங்ஸ் இருந்தாலோ இல்ல பேரண்ட்ஸ் இருந்தாலோ அவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியாது. அது ஒண்ணு. என்ன அந்த இந்த உலகத்துல அவங்க வந்து என்ன சொல்றதுன்னா வாழ்றாங்க குழந்தைங்க, அவ்வளவுதான். அவங்கள அன்பு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது. எனக்கு என்னோட பார்வையில பார்க்கும்போது அன்பு, நான் சொன்ன மாதிரி சரியான நேரத்துக்கு அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது அந்த வீட்டுல இருக்கிறவங்களோட உலகம் மட்டும்தான். அந்த ஸ்கூல்ல இருக்கிற அவனோட கிளாஸ்மேட்ஸோ அவங்க டீச்சர்ஸோ அவங்கள அறிந்தவர்கள் மட்டும்தான். வெளியிடங்களுக்கு போனாலும் அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்கல, புதிய இடங்களுக்கு போனாலும் பிடிக்கல, பயம் இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா இரைச்சல் எதுவும் காதுல அவங்களுக்கு கேட்கலாம். அதை வெளிப்படுத்துறதுக்கு அவங்களால முடியல. எனக்கு அதிக இரைச்சலா இருக்கு, இந்த இடம் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அவங்களால முடியாது. ஏன்னா ரிசெப்டிவ் இல்ல, எக்ஸ்பிரசிவ் இல்ல, அவங்களால புரிஞ்சுக்கவும் முடியல, வெளிப்படுத்தவும் முடியல. அப்போ அவங்க என்ன விஷயங்கள் வந்து கத்துக்க முடியும்? அதனால அந்த ஒரு இப்ப நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு அந்த மாதிரிலாம் கூட்டிட்டு போனோம் அப்படின்னா ஒரு இரைச்சலான சவுண்டு கூட அவங்களுக்கு கேட்கலாம். அதனால அவங்களால பொருந்தி அந்த இடத்துல இருக்க முடியல. இன்னொன்னு, ஏதோ ஆட்டிசத்தோட இன்னொரு ஃபீச்சரும் இருக்குது. புது இடங்கள் பிடிக்காது, கூட்டமா இருந்தா பிடிக்காது, அதிகமான வெப்பம், அதிகமான குளிர், இந்த மாதிரி சென்சரி இஷ்யூஸ் இருக்கனால அப்ப அதை அவங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது. அதனால அந்த இடத்துல இருக்கிறதே அவங்க வந்து தவிர்த்துருவாங்க. அப்ப இன்னொன்னு, நார்மலா விஐ குறைபாடு இருக்கிறவங்களுக்கு வந்து காக்லியர் பிளான்ஸ் சர்ஜரி வந்து ஒர்க் அவுட் ஆகுது. சாரி, விஐ இல்ல, ஹெச்ஐ, காது கேளாமை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு காக்லியர் பிளான்ஸ் சர்ஜரி வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அவங்க அந்த சர்ஜரி பண்ணிட்டு அந்த கருவியை வந்து காதுல இன்பில் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது குழந்தைகளுக்கு காது கேட்கிற தன்மை வந்து அதிகப்படும். இது நம்மளை போல நார்மலா ஐக்கியூ உள்ள குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு இது வந்து உதவி செய்யுது. அவங்கள பேச்சு திறனை அதிகரிக்கிறதுக்கும் பேச்சு பயிற்சி கொடுத்தோம்னா அது உதவி செய்யும். ஆனா இவ்வளவு ஆட்டிசம் வித் ஹெச்ஐ இருக்கிற குழந்தைகளுக்கு காக்லியர் பிளான்ஸ் சர்ஜரியும் வந்து என்ன பிரயோஜனமும் கொடுக்கல. ஏன்னா ஒரு கருவியை வந்து காதுல மாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு அந்த குழந்தைங்க பெருசா அக்செப்ட் பண்ணிக்கல. அதுதான் உண்மை. ஏன்னா முன்னு கருவிகளும் ரொம்ப அதிகப்படியான விலை. அப்போ என்ன ஆகுது, அந்த குழந்தைகளுக்கு அதை எடுத்து அது ரொம்ப மெல்லிசான உள்ள அந்த அந்த கருவிகளுக்கு உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப மெல்லிசானது. அது கீழே விழுந்தாலே வந்து டேமேஜ் ஆயிரும். 3000, 4000, 6000 மாதிரி பெரிய தொகை. இப்படி இருக்கும்போது ஒரு தடவை கீழே விழுந்தாலே அந்த கருவி வந்து டேமேஜ் ஆயிடும். இப்ப திருப்பி திருப்பி ரிப்பேர் பண்ணி நம்ம போடும் போதும் அது அவங்களுக்கு கேக்குதா கேட்கலையா இல்ல ஏதாவது வெளிப்படுத்தினாதானே நமக்கு புரியும். என்ன காரணம் அப்படின்னா, ஆட்டிசம் இருக்கிறதுனால அவங்களால அந்த அடிப்படை விஷயத்த கூட அவங்களால எதுவுமே பண்ண முடியறது இல்லை. அப்ப அந்த இடத்துலயுமே நமக்கு அடி வாங்கிருது. இப்போ ஒரு ஹெச்ஐ வித் ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்மளோட கவனிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா, குழந்தையோட நிலைமையில இருந்து ஒண்ணு நம்ம யோசிக்கணும். அவங்கள அன்பா பாத்துக்கணும். அவங்களுக்கு சிரமம் கொடுக்குற விஷயங்களை வந்து நம்ம தவிர்த்துறது நல்லது. அது வந்து குழந்தைக்கும் நிம்மதியை தரும். அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து விஐ வித் ஆட்டிசம், அதாவது விஷுவல் இம்பேர்மெண்ட், கண் தெரியாமை மற்றும் ஆட்டிசம்.
கண் குறைபாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல லோ விஷன் இருக்கு, முழுசா முழு பார்வை குறைபாடு அந்த மாதிரி இருக்கு. அப்ப முதல்ல அதாவது பார்வை குறைபாடுல மிகப்பெரிய சிரமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மொபைலிட்டி. மொபைலிட்டிங்கிறது ரொம்ப பெரிய பெரிய கஷ்டமான ஒரு குறைபாடு. கஷ்டம் அவங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, இப்ப நம்மலாம் நம்மளுக்கு கண் தெரியுது, நம்ம பாட்டுக்கு நடந்து போறோம், ஒரு எல்லா இடத்துக்கும் போக முடியுது, எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியுது, ரசிக்க முடியுது, அதுல சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுது. ஆனா அப்போ அந்த பார்வை திறன் இல்ல அப்படின்னு நினைக்கும் போது அந்த குழந்தைக்கு என்ன விஷயத்த பார்க்க முடியாதனாலேயே அவங்களுக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்க முடியாது. இப்ப நம்ம பெரும்பாலான விஷயங்கள் 100க்கு 90% பாத்தீங்கன்னா புலன் உணர்வு மூலமா தான் நம்ம கத்துக்கிறோம். எல்லா விஷயங்களையுமே புலன் 100%, அது 90% கூட சொல்ல மாட்டேன், 100%. அப்ப காது, கண்ணு, மூக்கு, நாக்கு, தோல் மூலமா தான் நம்ம எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம், கத்துக்கிறோம். ஆனா கண் பார்வை இல்ல அப்படின்னு அந்த குழந்தைக்கு வரும்போது, இப்ப நார்மலா ஒரு கண் பார்வை இல்லாத குழந்தைய நீங்க பார்த்திருப்பீங்க, பெரியவங்களை பார்த்திருப்பீங்க, குழந்தைகளை பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கு இயல்பாவே இந்த உள்ளுணர்வு திறன் அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமா இருக்கும். அவங்களுக்கு இன்னொரு சென்சரி டாமினேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காது, அதாவது கண் பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கு காது கேட்கும் திறன் வந்து நம்மளை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த ஒலி எங்க இருந்து வருதுங்கிறத உடனே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களால ஈஸி இல்ல அவங்களுக்கு அந்த எதுக்க தடை இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அந்த உள்ளுணர்வு திறன் ஹலோ. ஆட்டிசம் குறைபாடு. ஆனா ஆட்டிசம் குறைபாடு பிளஸ் கண் பார்வை குறைபாடு சேர்ந்து இருக்கும்போது அந்த குழந்தையோட முன்னேற்றம் வந்து ரொம்ப கடினம். காரணம் அப்படின்னா அந்த உள்ளுணர்வு திறன் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சும் இல்லையா. ஏன்னா இவங்களுக்கு ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு அந்த திறன் வந்து கிடையவே கிடையாது. அதாவது கீழே பார்த்து நடக்கிறதே கிடையாது எங்க பிள்ளைங்க. நான் சொல்லுவேன், அவங்க கண் பார்வை இருந்தாலும் ஆட்டிசம் குழந்தைங்க கண் பார்வையை யூஸ் பண்ணாத மாதிரி தான் தெரியும். ஐ கான்டாக்ட் பண்ணாம தான் படிப்பாங்க, ஐ கான்டாக்ட் பண்ணாம தான் நம்ம கிட்டயே பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஆல்ரெடி அந்த பிரச்சனை இருக்கு. ஆனா நான் ஒரு மாடரேட் விஏ வித் ஆட்டிசம் குழந்தை பார்த்திருக்கேன். நான் 1 டைம் தான் டீச் பண்ணேன் என்னோட பள்ளியில. இந்த வழியா நீ வந்து பாத்ரூமுக்கு போகணும், ஒரு லெப்ட், ஒரு ரைட்டு, ஒரு ஸ்ட்ரைட்டு, இதை வந்து நான் ஒரு 2-3 நாள்ல கத்து கொடுக்கும் போதே அவன் அதை கண்டுபிடிச்சுக்கிட்டான். இது வந்து ஒரு நார்மலா பார்வை குறைபாடு உள்ளோரோட திறன். அது வந்து அவனுக்கு இருந்துச்சு. ஆனா அது எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆட்டிசத்தோட தீவிரத்தை பொறுத்தது. ஏன்னா அதுலயுமே ஆட்டிசத்திலயுமே பாத்தீங்கன்னா மைல்டு, மாடரேட், சிவியர் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அந்த அந்த உள்ளுணர்வு திறன் அந்த பையனுக்கு அதிகமா இருந்திருக்கு. அதனாலதான் நான் இத சொன்னோடனே அவன் கரெக்டா புரிஞ்சு எதுலையுமே மோத மாட்டான். எந்த ரூம் கதவுலையுமோ அந்த சுவர்லயுமோ எதுலையுமே அவன் வந்து மோதினதே கிடையாது. கரெக்டா போயிடுவான் பாத்ரூமுக்கு. அது மாதிரி நம்ம தொடு உணர்வு மூலம் நம்ம கத்து கொடுக்கறதையும் அந்த பையனால கத்துக்க முடியும். இது இன்னொரு நான் சிவியர் குழந்தை பார்த்திருக்கேன். இந்த திறன் வந்து அவர்கிட்ட இல்ல. அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா பாட்டு பாடுவாரு. 2 குழந்தைங்களுமே பாடுவாங்க. ஆனா ஒரு என்ன சொல்றதுன்னா அதுல ஒரு தெளிவான வார்த்தை கட்டமைப்பு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு ஏதோ அதுல ஒரு லைட்டா ராகம் மட்டும் தெரியும் அவங்க என்ன பாட்டு பாடுறாங்கன்னு. ஏன்னா அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கே உள்ள திறன் என்னது, காதை நிறைய யூஸ் பண்றது. அதனால இவங்க பாட்டு நிறைய கேட்டு கேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஹம்மிங் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா பேசுவாங்களா நம்ம கிட்ட அப்படின்னா கிடையாது. இவங்க பெரும்பாலும் அந்த மொழி குறைபாடுல தான் இருக்காங்க. எல்லா விஷயங்களும் நம்ம கிட்ட வந்து பேசுறதுக்கு தெரியாது, கம்யூனிகேட் பண்ண தெரியாது. அந்த பாட்டு கேட்கறது மட்டும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க ஒரு பாடலை முணுமுணுக்கிறதோ இல்ல ரொம்ப தெளிவா பாடாட்டாலும் ஓரளவுக்கு நமக்கு புரியுற மாதிரி அந்த மாதிரி கூட பாடுவாங்க. அது வந்து அவங்களுக்கு பாட்டு கேட்கறது ஒரு
ரெக்ரியேஷன்ல வந்துருது. ஏன்னா ஒரு அட்லீஸ்ட் அந்த பாடல் இசையோ ஏதோ ஒண்ணு கூட அவங்கள அமைதிப்படுத்துற சூழ்நிலை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஆனா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா பாதுகாப்பு. இவங்களை வந்து நம்ம தனிமையில விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா அதுல மாடரேட்டா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சிவியரா இருந்தாலும் சரி, அது ஆட்டிசத்தை பொறுத்த அளவுக்கு அவங்க செல்ஃப் கேர் அப்படிங்கறது வந்து அவங்க தன்னைத்தானே பாதுகாத்துக்குவாங்க அப்படிங்கிறது நம்ம உறுதி சொல்லவே முடியாது. அது ரொம்ப ரொம்ப மைல்டா இருக்க குழந்தைங்க, வேற குறைபாடு இல்ல, ஆட்டிசம் மட்டும் இருக்கு அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் டிசபிலிட்டி இருக்கும்போது அதுல ஆட்டிசமும் சேர்ந்து இருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பா அதை எதிர்பார்க்கவே முடியாது. அதுவும் கண் பார்வை குறைபாடு இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம கேரிங் வந்து ரொம்ப அவசியம் இருக்கணும். ஏன்னா அவங்க படியில எதுலையா விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எதுலையா இடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது ஆபத்தான பொருட்கள் மேல மோதிறதுக்கோ அவங்க மேல பட்டுறதுக்கோ இதெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம முழுமையா அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வந்து 24/7 அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அவங்க தூங்குறாங்களா அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து அவங்கள பாதுகாக்க தான் செய்யணும். நெக்ஸ்ட் இதுல ஓரளவுக்கு நம்மளால சமாளிக்கக்கூடியது அப்படின்னா ஏடிஹெச்டி வித் ஆட்டிசம், லேர்னிங் டிசபிலிட்டி வித் ஆட்டிசம். ஏடிஹெச்டி வித் ஆட்டிசம் அப்படின்னா என்னன்னா அதீத துருதுருப்பும் ஆட்டிசம் நிலை, அவ்வளவுதான். அதாவது ஆட்டிசத்திலேயே வந்து 2 எக்ஸ்ட்ரீம் லெவல் வச்சிருப்பாங்க குழந்தைங்க. அதாவது ஹைப்பர் ஹைப்போ. ஒரு ஒரு விதமான குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அமைதியா இருப்பாங்க, ஒரே இடத்துல உட்கார்ந்தே இருப்பாங்க, ரொம்ப பெருசா ஆர்ப்பாட்டம் எதுவும் இருக்காது, சென்சிட்டிவ் இஷ்யூஸ் இருக்கும், பிஹேவியர் ப்ராப்ளம் இருக்கும், ஆனா துருதுருப்பு வந்து இருக்காது அவங்க கிட்ட. அது ஒரு ஆட்டிசம் நிலை. இதுலயே அதீத துருதுருப்பு ஆட்டிசம் நிலை ரெண்டும் சேர்ந்தது இருக்கு. அவங்களுக்கும் பிஹேவியர் ப்ராப்ளம் இருக்கும், சென்சரி இஷ்யூஸ் இருக்கும், லாங்குவேஜ் டிலேடு எல்லாமே இருக்கும், ஆனா அதீத துருதுருப்பு இருக்கும். அப்ப அதீத துருதுருப்பு அப்படிங்கிறது நமக்கு என்ன இடைஞ்சலை கொண்டாந்து கொடுக்கும் அப்படின்னா கற்றல்ல வந்து என்னவுமே அவ்வளவு ஈஸியா நடந்துராது. ஏன்னா ஒரு இடத்துல நீங்க உட்கார வைக்க முடியாது, மத்த எல்லாமே புரியும், எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க, செஞ்சுக்க முடியும் அவங்களால. நம்ம கத்துக்கிறத ஷார்ப்பா கூட ஒரு சமயம் புரிஞ்சுக்குவாங்க. ஆனா அவங்களால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட துருதுரு நிலையினால அவங்களோட கற்றல் வந்து தடைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் எப்ப பார்த்தாலும். ஏன்னா 8 நிமிஷம் தான் நம்மளோட நார்மலா நம்மளோட அட்டென்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பேசிக் 8 நிமிஷத்துக்கு குறைவான அட்டென்ஷன் இருக்கு அப்படின்னாலே நம்மளோட லேர்னிங் வந்து தடைபட்டுரும். ஆனா அவனை நீங்க 2 நிமிஷம் கூட உட்கார வைக்க முடியாது. அப்ப அதீத துருதுருப்பு பிளஸ் ஆட்டிசம் நிலை அப்படின்னு வரும்போது அவனோட கற்றல் எல்லாமே தடைபடும். இப்ப நீங்க பாத்ரூம் ஸ்கில் சொல்லிக்கிறதா இருந்தாலும், சாப்பிடுறதா இருந்தாலும், சாப்பிடும் போதும் ஓடிக்கிட்டே தான் சாப்பிடுவான். பாத்ரூம் போனா என்ன பண்ணுவான் அப்படின்னா பாதி வேலையெல்லாம் செஞ்சுட்டு திருத்துன்னு ஓடி வந்துருவான் வெளியில. அது மாதிரி வீட்டுக்குள்ளேயும் ரோமிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். என்ன ஒரு வேலையும் வந்து உருப்படியா கத்துக்கவும் முடியாது அவங்களால, அதீத துருதுருப்பு இருக்கிறதுனால. அடுத்து கொஞ்சம் அவங்க வந்து பேசுவாங்க. ஏடிஹெச்டி வித் ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு லாங்குவேஜ் கொஞ்சம் டெவலப்டு இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா அந்த அதீத துருதுருப்பு ஆட்டிசம் நிலை குழந்தைகளுக்கு கொஞ்சம் பேசுறது அந்த இது குறைஞ்சிருது அவங்களுக்கு. என்ன சொல்றதுன்னா பிஹேவியர் ப்ராப்ளம்ஸும் லாங்குவேஜ் சென்சரி இஷ்யூஸும் கொஞ்சம் குறைவா காணப்படுது. பேசுற நிலை அதனால ஓரளவுக்கு இருக்கு. இருந்தாலும் அது வந்து நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்குமே ஒழிய அந்த இதை குறைக்காது. என்ன சொல்றதுன்னா கற்றலை வந்து அதிகப்படுத்த மாட்டேங்குது. இப்போ அவங்களுக்கு ஒரு அகடமிக் ஸ்கில்லோ இல்ல ஒரு சமுதாய திறனை எதையாவது நம்ம அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறோம். இப்ப சோசியல் ஸ்கில்ஸ் நம்ம ஏதாவது வெளில கூட்டு போறோம், இதெல்லாம் செய்யும்போது பாத்தீங்கன்னா அங்கனாடி வாங்கிரும். வெளியில கூட்டிட்டு போகும்போது ரொம்ப ஆட்டமா ஆடி அந்த குழந்தைங்க வந்து எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. ஏடிஹெச்டி வித் ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க ஒண்ணு அடம் பிடிக்கிறது, உருள்றது, ரொம்ப ஹை பிச்சில் இருக்கும் பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ். ஏடிஹெச்டியோட பெரிய ஃபியூச்சரே அதுதான். அட்டென்ஷன் டெபிசிட் இருக்கும், ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கும், இம்பல்சிவ் இருக்கும். எதை எடுத்தாலும் எல்லாத்தையும் போய் இழுத்துட்டு வந்துடுறது, எடுத்து பாக்குறது, துருதுருன்னு இருக்கிறது, சுத்துறது, போய் அடம் பிடிச்சு அப்படியே உருள்றது, இந்த மாதிரி விஷயங்கள். இது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பொது வெளியில எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இவன் என்ன பாக்குறதுக்கு நல்லா தானே இருக்கான், ஸ்கூலுக்கு எல்லாம் போறான், கொஞ்சம் கொஞ்சம் பேசுறானே, அப்புறம் ஏன் இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு கேக்குற மாதிரி வெளியிடங்களுக்கு கூட்டிட்டு போகும்போது
ஆனா நீங்க வீட்டுக்குள்ளேயும் வச்சிருக்க முடியாது இந்த பிள்ளைங்களை. ஏன்னா கொஞ்சம் பேசுறதுனால கேட்பாங்க. அப்பா என்னை நீங்க சினிமாவுக்கு கூட்டிட்டு போங்க, அம்மா என்னைய பார்க்கு கூட்டிட்டு போங்க, ஹோட்டல் கூட்டிட்டு போங்க, எல்லாமே கேட்பாங்க. ஆனா இந்த இவங்களோட பிரச்சனைகள் காரணமாக நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா சோசியல் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்றது நமக்கு சிரமமாயிரும். நார்மல் ஸ்கூல்ஸ்ல வந்து கொண்டு போய் இவங்களை போடும்போது கம்ப்ளைண்ட்ஸ் அப்போ இவங்களுக்கு சரியான சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, யோகா இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கும்போது, பேச்சு பயிற்சி இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகுனா இவங்க ஓரளவுக்கு அவங்களோட சிவியாரிட்டியில இருந்து ஒரு இப்ப நம்ம ஒரு 2.5 வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு 7 வயசு ஆகும்போது அந்த சிவியாரிட்டி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இவங்க ஓரளவுக்கு நார்மல் லைஃப்ல என்ன சொல்றதுன்னா அந்த கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் போகாம நம்மளோட பயணம் பண்ற அளவுக்கு இந்த குழந்தைங்களால முடியும். இப்ப நீங்க ஒரு பார்க்கு கூட்டிட்டு போக முடியும், தேட்டருக்கு கூட்டிட்டு போக முடியும், எல்லா இடங்களுக்கும் கூட்டிட்டு போக முடியும், படிக்க கூட வைக்க முடியும் உங்களை வந்து கத்து. ஆனா இவ்வளவு இதுக்கு முன்னாடி பார்த்த டிசபிலிட்டியை விட இது ஒரு கடினமான சூழ்நிலை கிடையாது, நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். இதற்கு அடுத்து இன்னொரு லேர்னிங் டிசபிலிட்டி வித் ஆட்டிசம், தி லாஸ்ட் ஒன். அதாவது அஸ்பர்ஜஸ் சிண்ட்ரோம். ஆட்டிசத்துல ஒரு கேட்டகரி இருக்காங்க அஸ்பர்ஜஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அது நல்லா படிப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட பிரெயின் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். நீங்க ஒரு தடவை நீங்க டீச் பண்ணீங்கனாலே போதும், அவ்வளவு அழகான அந்த பிரெயின் வந்து அப்படி ஒரு அற்புதமான மூளை பார்த்துக்கோங்க. எல்லாவற்றையுமே அவங்களால படிக்க முடியும், கத்துக்க முடியும், எழுத முடியும், பேசுற திறனும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஆனா அடிப்படை இலக்கணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது அவங்க பேசுறதுல. இத கரெக்டா நெறிப்படுத்தி கொண்டு போனா மட்டுமே போதும். ஆனா ஆட்டிசத்துக்குரிய எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும். அவங்களுக்கு பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், லாங்குவேஜ் டிலேட் இருக்கும், அவங்களுக்கு சென்சரி இஷ்யூஸ் இருக்கும், பெரிய அதிகப்படியா பிஹேவியர் இஷ்யூஸ் தான் இருக்கும். அதிகமா அழுகிறது, அடம் பிடிக்கிறது, கத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனா அவங்களோட பிரெயின் வந்து ரொம்ப ஷார்ப், அதிகப்படியான மெமரி இருக்கும் அவங்களுக்கு. அப்ப இவங்களை என்ன பண்றது அப்படின்னா நீங்க நெறிப்படுத்தி கொண்டு போனா மட்டும் போதும். கற்றல் குறைபாடு அவங்களுக்கு இருக்கும். இது என்ன அப்படின்னா இப்போ அந்த ஏஜுக்கு உண்டான ஏஜ் அப்ராப்ரியேட்ல கல்வி பாடங்களை படிக்கிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஆனா ரொம்ப ஸ்பீடா படிப்பாங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை நெறிப்படுத்தணும். இப்ப அவனுக்கு எவ்வளவு படிக்கணும், அவனுக்கு என்ன புரியல அதை வந்து நம்ம சரியா சொல்லி கொடுக்கணும். ஏன்னா ஆட்டிசத்தோட மூளை வந்து ரொம்ப வித்தியாசமா யோசிக்கும். இங்க ஒரு குட்டி பையன் இருப்பாரு, அவர் எப்படின்னா நம்ம போடுறது மாதிரி இல்லாம அவர் வேற மாதிரி கழித்தல் கணக்கு போடுவாரு. அது மாதிரி மேலிருந்து கீழா பார்ப்பாங்க, நம்ம வந்து மேலிருந்து கீழா பார்ப்போம், அவங்க வந்து கீழிருந்து மேலா பார்ப்பாங்க. கற்றல் குறைபாடு உடையவர் வந்து அவங்களோட மூளையோட அமைப்பு வந்து அப்படிதான். அவங்களோட விஷுவல் பர்சீவ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கண் கண் பார்த்து மூளைக்கு கொண்டு போகிறது இல்லையா, அந்த ஸ்கில்லுல அவங்களுக்கு கீழ இருந்து பார்க்க சொல்லுவோம். அது மாதிரி கடைசி பக்கத்துல இருந்து படிப்பாங்க, முதல் பக்கத்துல இருந்து படிக்காம கடைசி பக்கத்துல இருந்து படிப்பாங்க ஒரு சில குழந்தைகள். இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்குது. அந்த தனித்திறன் கொண்டவர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா ஆட்டிசத்துல, அவங்க எல்லாமே அஸ்பர்ஜர் சிண்ட்ரோம்ல தான் வருவாங்க. ஒரு 5% குழந்தைங்க அதுல இருப்பாங்க. இவங்க பெரும்பாலும் நார்மல் ஸ்கூலுக்கு நம்ம அனுப்ப முடியும், படிக்கிற திறன் எல்லாமே நம்ம கொண்டு வர முடியும். இவங்களுக்கு கரெக்டா நம்ம அவங்களோட லாங்குவேஜ்லயும் அவங்களோட பாடங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுலயும் சரியான ஆசிரியர் ஒரு வழிகாட்டுதல் நடப்படி கொண்டு போனோம் அப்படின்னா அவங்கள சூப்பரா அழகா சமூகத்துல நம்ம கொண்டு போய் நிறுத்திடலாம். எல்லாரும் வியந்து பாக்குற அளவுக்கே வந்து நிறுத்த முடியும். எங்க பள்ளியில ஒரு குழந்தை இருந்தாரு, அவர் 400 திருக்குறளை வந்து மனப்பாடம் பண்ணியிருந்தாரு. அதாவது என்ன சொல்றதுன்னா எல்லா பிரச்சனைகளோடும் வந்தவர் தான். அதீத அழுகை, அடம் பிடிக்கிறது, கத்துறது, அதுக்கப்புறம் சாப்பிட்றதெல்லாம் பிரச்சனை, எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்காது, இந்த மாதிரி இதுல எல்லாம் பிரச்சனை. லாங்குவேஜ்ல ப்ராப்ளம், அதாவது கொஞ்சம் பேசுவாரு, அவருக்கு கரெக்டா வார்த்தைகளை வந்து உபயோகிக்க தெரியாது, கிராமரோட பேச தெரியாது, தேவையானது என்னவோ அதை வந்து கேட்கறதுக்கு இதெல்லாம் தெரியாது, பேச தெரியும். இப்போ பாடங்கள் வந்து வாசிக்க தெரியும். இப்போ ஒரு நீங்க வார்த்தை கொடுத்தீங்கன்னா வாசிச்சிருவாரு, எழுதிடுவாரு. இன்னொன்னு எழுத்துக்களை வந்து நம்மளால அவங்களுக்கு அழகான எழுத்துக்களை
ரேட்டிங்கை நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும் அவங்களுக்கு. ஆனா இது இது எது மூலமா சாத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏடிஹெச்டி வித் ஆட்டிசமும் அஸ்பர்ஜர் சிண்ட்ரோம் பிளஸ் எல்டி இருக்காங்களே, இவங்க 2 பேரையுமே நம்ம ஒரு நெறிப்படுத்தணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிக்டான என்விரான்மெண்ட் பிளஸ் அன்பு, அவங்களுக்கு கண்டிப்பு இருக்கணும், அன்பு இருக்கணும். இந்த 2 இருந்தா மட்டும்தான் இவங்கள நம்ம இவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே நம்ம கொண்டு வர முடியும். நம்ம கண்டிப்பு இல்லை அப்படின்னா இந்த குழந்தைங்க வந்து ரொம்ப ஈஸியா நம்மளை வந்து ஏமாத்திடுவாங்க. ஏன்னா நம்மளை பத்தின எல்லா சைக்காலஜியுமே ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு ஈஸியா தெரியும். யார்கிட்ட படிக்கணும், யாரை ஏமாத்தணும், யார்கிட்ட வந்து வேலை செய்யணும், யார்கிட்ட வந்து செய்யக்கூடாது, இதெல்லாமே நல்லா தெரியும் அவங்களுக்கு. நம்மளோட சைக்காலஜி வந்து அவங்க ஈஸியா கெஸ் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த ஈஸியா நம்மளை ஏமாத்துற திறன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கண்டிப்பு அன்பு 2யுமே கலந்துதான் அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு சரியான ஆசிரியர், சரியான ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட் இவங்கெல்லாம் உதவியோட நம்ம கொடுக்கும்போது இந்த 2 டிசபிலிட்டி குழந்தைங்களையும் நம்ம சமூகத்துல ஒரு சரியான முறையில பழகுறதுக்கும் அவங்கள அனுமதிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். இதோட நான் என்னோட உரையை வந்து முடிச்சுக்கிறேன். இப்ப நம்ம ஒரு 5 விதமான பல்வகை ஊனத்தை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இதுல அந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்ன அந்த 3மே ரொம்ப ரொம்ப கடினமானது. அதுல ஒரு ஊனம் வந்து என்னோட வீட்டுல என்னோட குழந்தை செரிப்ரல் பால்சி வித் ஆட்டிசம். முதல்ல அது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையா தான் இருந்தது. இப்போ ஓகே, நான் கையில எடுத்திருக்கிறது அதுதான், அக்செப்டன்ஸ், அன்பு. இந்த 2யும் வச்சுதான் இப்ப எங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது சந்தோஷமா. நிஜமாவே இப்ப நாங்களும் நிறைய பேத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்க பள்ளியின் மூலமா. இப்ப நான் கடைசி சொன்னேன் இல்லையா, அஸ்பர்ஜர் சிண்ட்ரோம், அந்த பையன் சூப்பரா நார்மல் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறாரு. 400க்கு மேல மார்க் வாங்குறாரு, எல்லாத்துலயும் சென்டம் வாங்குற அளவுக்கு. தமிழ் அவ்வளவு அழகா வாசிப்பாரு, அழகா எழுதுவாரு. இப்ப அதனால எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் வருதோ, என்னோட வார்த்தை வந்து அதுதான், எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் வருதோ அதை வந்து ரசிங்க, அதை அனுபவிங்க. வராத விஷயங்களுக்கு முயற்சி எடுங்க, வர விஷயங்களை கொண்டாடுங்க. முன்னேற்றம் வருது அப்படிங்கறத வந்து ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும். நம்ம அதிகப்படியா வராத விஷயங்களுக்கு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எதுவுமே ஆக போறது இல்ல. இந்த முன்னேற்றம் என் பிள்ளைக்கு இல்லை அப்படின்னா அதுக்கு நம்ம முயற்சி தான் எடுக்கணும், பயிற்சி தான் தொடர்ச்சியா கொடுத்துட்டே இருக்கணும். ஆனா நம்ம கவலைப்படுறதுனால எதுவும் ஆக போதா? ஆனா கிடையவே கிடையாது. பயிற்சியை கைவிடுறதுனாலையும் எதுவுமே நல்ல விஷயம் நடக்காது. அதனால தொடர்ச்சியா பயிற்சி கொடுக்கணும். அவங்களுக்கு கிடைக்கிற முன்னேற்றங்களை சந்தோஷமா அனுபவிக்கணும் சொல்லுவாங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான் மேலும் மேலும் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும். திருப்பி திருப்பி என் குழந்தை வந்து இப்படி இருக்கு, இவனால நான் கஷ்டப்படுறேன், என் குழந்தையால நடக்க முடியல, பேச முடியல, என் குழந்தையால படிக்க முடியல, இந்த முடியல இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது நெகட்டிவிட்டி தான் நிறைய பாஸ் ஆயிட்டு இருக்குது. இதே இது நம்ம இப்படி சொல்லி பார்த்தோம், என் குழந்தையால கொஞ்சம் பேச முடியுது, இப்ப முன்ன விட என் குழந்தையால இப்ப கொஞ்சம் நடக்க முடியுது, முன்ன விட இப்ப என் குழந்தை கொஞ்சம் படிக்கிறாரு, வாசிக்கிறாரு, இதெல்லாம் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது இல்லையா? அதனால முன்னேற்றங்களை எப்பவுமே ரசிக்கும் போது நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவோம். என் குழந்தைய சின்ன வயசுல நான் பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அவ்வளவு அழகா நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறான். நிறைய அவன் வந்து நான் சொல்றத புரிஞ்சு கேட்டு நடந்துக்கிறான். எனக்கு சிரமங்கள் நிறைய குறைஞ்சிருக்குது. இந்த மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் வந்து மாறணும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்யூ. சங்கீதாமா நன்றி. மிக்க நன்றிகள் அம்மா. ரொம்ப அருமையா வந்து இன்னைக்கு அப்படியே ஒரு கோர்வையா அப்படியே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க அம்மா. ஸோ அபவுட் ஸ்பெஷல் சில்ட்ரனை பத்தி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கூடவே இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு அனுபவத்தை வந்து எங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கீங்கம்மா. ரொம்ப நல்லா இது பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா இந்த ஆட்டிசம் பேபிஸ்க்கெல்லாம் இது உதவும், இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம். ரொம்ப நன்றிகள்மா. ஸோ அவங்கள பத்தி நாங்களும் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அப்படின்றது நீங்க சொன்ன அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி அதனாலதான் அவங்களுக்கு ஸ்பெஷல் சில்ட்ரன் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா அவங்க தனிமைப்படக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல எஜுகேட் பண்ணணும் சில்ட்ரனை.
ஸோ அந்த மாதிரி நீங்க எஜுகேட் பண்ற மாதிரி பேரண்ட்ஸ் வந்துட்டு அந்த குழந்தைங்கள அந்த மாதிரி பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த எப்படி இருந்தாலும் அந்த குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்ற அந்த கேர் வந்து பேரண்ட்ஸ்க்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பயப்படாம நீங்க சொன்ன மாதிரி அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றதையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாம்மா மிக்க நன்றிகள்மா. ஸோ நிறைய அவேர்னஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. ஆல்ரெடி நீங்க நிறைய ஸ்பெஷல் சில்ட்ரனை பத்தி சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கும் வந்து எங்களுக்கு சொன்னது மிக்க மகிழ்ச்சி அம்மா. வாழ்க வளமுடன்மா. யாருக்காவது இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் ரிலேட்டடா டவுட் இருந்தா கேட்டுடலாங்கம்மா. கீதாம்மா வணக்கம். வணக்கம்மா. ஆரியமாலா மாஸ்டர்னு வருது. நான் பிஎஸ்எஸ்எம்ல இருந்ததுனால மாஸ்டர்னே வருது. ஓகே, எனிவே முதல்ல அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஸ்பெஷல் சைல்டு கொடுத்த அந்த காடு யாருக்கு என்ன கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, நீங்க கிரேட். அதில் அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். நான் இப்ப தயக்கப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க வெளிப்படையா சொல்லியிருக்கீங்க. அதுக்காகவே பாத்தீங்கன்னாக்கா நீங்க உங்க லைஃப்ல ஒரு பாட்டு ஒதுக்கி நீங்க படிச்சு நீங்க ஸ்பெஷல் ஸ்கூல்லாம் நடத்துறீங்க. எனக்கு பாதியில் நடுவில் நான் கேட்க முடியல தொடர்ந்து, அதனால நான் சரியா சொல்ல முடியல. உங்களை காண்டாக்ட் பண்றேன். எங்ககிட்டயும் அந்த மாதிரி சைல்டு இருக்கிறாங்க. நான் உங்ககிட்ட நான் ஃபர்தரா நான் பேசுறேன். நன்றி நன்றி. அம்மா கீதாம்மா ரொம்ப நன்றி. கணேஷ் ஐயா கேள்விகள் இருந்தா கேட்கலாங்க ஐயா. காகாபாய் அம்மா, நடராஜன் வசந்தாம்மா, ஸோ கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். எல்லாரையும் அன்மியூட் பண்ணியாச்சு, நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாமா. ஹலோ மேம், நான் இந்த இதில் லைன்ல வரேன். இந்த நம்பர்ல கணேசன் நம்பர் கேக்குதா? கேக்குதுங்க மேம், கேக்குது மேம். நீங்க தான் நாங்க மேம் அது. ஓகே ஓகே வாங்க மேம். ஓகே, யாருக்கும் டவுட்ஸ் இல்ல போலங்க மேம். ஐயா நீங்க பேசுங்க ஐயா. பாலா ஐயா, ஹலோ ஐயா இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? நான் கணேசன் ஐயா அதுல லைன்ல வரேன். இது மட்டும் வீடியோ மட்டும் ஆன் பண்ணி விடுங்க. கேக்குதுங்கம்மா கேக்குதுங்கம்மா. பாலா ஐயா பேசுறீங்களா? கேக்குதா மேம்? கேக்குதுங்கம்மா. உங்களுக்கு கேக்குதுங்களா நான் பேசுறது? நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்கம்மா. ஆரியமாலாமா கேக்குது உங்களுக்கு? உங்களோட ஸ்பீச் கேக்குது. ஹலோ ஹலோ கேக்குதுங்களா? ஹலோ மிக்க நன்றிகள் அம்மா. ஸோ கிளாஸ் வந்து டவுட்ஸ் யாருக்கும் இல்லை, என் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்மா. வாழ்க வளமுடன்.